டிசம்பர் 5, 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச அந்த சமயம் புளோரிடால இருக்கிற ஒரு நேவி பேஸ்ல இருந்து 5 டிபிஎம் அவெஞ்சர் ஃப்ளைட்ஸ் கிளம்புது. இது ஒரு வழக்கமான ட்ரைனிங் தான். அந்த குரூப்போட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டெய்லர். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். அன்னைக்கு கிளைமேட் கூட ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே சீன் டோட்டலாக மாறுது. ரேடியோல இருந்து ஒரு மெசேஜ் வருது. டெய்லர் சொல்றாரு, எங்க 2 காம்பஸும் வேலை செய்யல, நாங்க எங்க இருக்கோன்னே தெரியல, கடல் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கடல் வழி தெரியாம போறது எவ்வளவு பயங்கரம் அப்படின்னு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 5 ஃபிளைட்ல இருந்த 14 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி குழப்பிக்கிறாங்க. கடைசியா டெய்லர் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? எங்கேயும் போகாதீங்க, எல்லாம் வெள்ளையா தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அமைதி. ரேடியோவும் கட் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் அந்த ட்விஸ்டே. காணாம போனவங்களை தேடி போக பிபிஎம் மெரைனர் அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்கியூ ஃபிளைட் அனுப்புறாங்க. அதில் ஒரு 13 பேர் போறாங்க. ஆனா சோகம் என்னன்னா, தேட போன அந்த ஃப்ளைட்டும் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல காணாமலே போயிடுச்சு. ஒரே நாள்ல சில மணி நேரத்துல 6 விமானங்கள், 27 மனுஷங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. அமெரிக்க நேவி பல வாரமா தேடுறாங்க. ஆனா ஒரு சின்ன எண்ணெய் துளி கூட அந்த கடல்ல கிடைக்கல. ஒரு பிளேன் பாகம் கூட சிக்கல.